இவனுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு என்னம்மா பண்றது வேணாமான்றான். என் பிள்ளைங்களுக்கு வேற யாரும் தரமாட்டாங்க, நீ கொடு, என் வீட்டுல விளக்கறியன்னு நீ ஏன் விளக்கு என் தலையேற்றி மாத்திட்டாங்க. ஆனா சின்ன ஒரு சொன்னா கூட தாங்க முடியல. ஏதாவது ஒரு முடிவுக்கு தான் போக தோணுது. கண்டுக்க கூடாதம்மா. இவங்க எல்லாம் சர்டிபிகேட் கொடுத்து என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு மனசாட்சி இருக்குல்ல, எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுறது. இது புருஷன் என்ன பண்ணினாலும் பொம்பளை பொறுத்துட்டு போனோங்கிறது காலம் எல்லாம் போயிடுச்சு. அவங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. அவங்க அந்த தவற விட்டுட்டாங்க, அவங்களுக்கு பொறுப்பு இல்லாம வளர்த்துட்டாங்க. ஆமா ஆமா. இப்ப நீ அதே தப்பு பண்ணாத. நான் பண்ணலைங்க. பசங்களுக்கு எல்லாருக்குமே கஷ்டம்லாம் தெரியும். என் பொண்ணு களை பெரிப்பா, சுத்து நாடுகிட்டு போவான், காராமணியா இருக்கட்டும் போவான், உளுத்தஞ்செடியா இருக்கட்டும் போவான், ஆள் கணக்கு வேலைக்கெல்லாம் கூட்டிட்டு போயிடுவோம். நாங்களே அதை நடுமத்துல போட்டு வேலை காத்தி இவங்களும் கொஞ்சம் கூட வந்து வேலையை பெரிய பையனும் வருவான், கத்த தூக்க வருவான், நல்லாறு வேலைக்கு வருவான். இவன் மட்டும்தான் பச்சை கல்லி ஏத்த வருவான். அந்த கையெல்லாம் சின்ன சின்ன கையெல்லாம் அப்படியே கொப்பளம் போட்டுக்கும், வலிக்குதுன்னுவான். அப்பா இன்னைக்கு நம்ம வேலைக்கு போனா, நம்ம 2 பேர் வேலைக்கு போனா ஒரு சிப்பா அரிசி எடுக்கலாம்டா. பசங்களை வேலைக்கு கூட்டிட்டு போக கூடாதம்மா, அது அகேன்ஸ்ட் ரூல்ஸ்.